வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. கிறிஸ்தவ தேவாலயம் மீது துப்பாக்கிச் சூடு. துப்பாக்கிதாரி தொடர்பில் வெளியான தகவல். வாடிக்கையாளர்களை கொடூரமாக தாக்கிய ஹோட்டல் ஊழியர்களுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. தகராறு காரணமாக இளம்பெண் கழுத்தறுக்கப்பட்டு படுகொலை. நாட்டின் சில மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த வகையில் சப்ரகமுவ, மத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு மேல் மிதமானதும் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய, சப்ரகமுக மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும். பொலனறுவை மன்னம்பட்டி பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றின் மீது நேற்றைய தினமிரவு மேற்கொள்ளப்பட்டுள்ள துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்ற போது அங்கு எவரும் இருக்கவில்லை என்றும் தேவாலயத்தின் ஜன்னல்களின் கண்ணாடிகள் மீதே துப்பாக்கி ரவைகள் பாய்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் மன்னம்பட்டி பிரதான வீதியில் வசிக்கும் 38 வயதுடைய நபரொருவரை கைது செய்துள்ளனர். குறித்த தேவாலயத்தின் மதபோகருடனான தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். காலியில் உள்ள ஒரு முன்னணி உணவகம் ஒன்றில் உணவு ஆர்டர் செய்துவிட்டு உணவுக்காக காத்திருந்த நபர்கள் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் உணவகத்தின் மேலாளர் உட்பட 11 ஊழியர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 16ஆம் தேதி கொழும்பிலிருந்து காலிக்கு விடுமுறைக்காக சென்று இரவு உணவிற்காக காலியில் உள்ள ஒரு முன்னணி உணவகம் ஒன்றிற்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஒரு குடும்ப உறுப்பினர்கள் சென்றுள்ளனர். இந்நிலையில் அங்கு அவர்கள் உணவை ஆர்டர் செய்துள்ளனர். சுமார் 30 நிமிடங்களுக்கு பிறகு உணவு தீர்ந்துவிட்டதாக உணவக மேலாளர் தெரிவித்துள்ளார். அப்போது அங்கிருந்தவர்கள் உணவு இல்லை என்று அவர்களுக்கு தெரிவிக்க ஏன் 30 நிமிடங்கள் ஆனது என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ள நிலையில் உணவக ஊழியர்கள் அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் உணவகத்தில் சுமார் 30 பேர் தாக்கியதாக கூறப்படுவதுடன் அவர்கள் தாக்கப்படுவதாக வந்த தகவலை தொடர்ந்து அவர்களது குடும்ப உறுப்பினர்களில் மற்றொரு குழுவும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளது. இருப்பினும் உணவக ஊழியர்களால் அவர்களும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் 28 வயதுடைய இளைஞனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதுடன் 17 வயது சிறுவனுக்கு கண்ணில் காயம் மற்றும் 14 வயது சிறுவன் ஒருவனுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய 11 சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டு எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மத்துக்கமா தொலகென பகுதியில் நேற்று பகல் இளம்பெண் ஒருவர் கழுத்தறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர் 33 வயதுடைய மர்வின் சமராயக்க மாவத்தை அங்கலவத்தை பகுதியைச் சேர்ந்தவர் என மத்துக்கமா போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்துள்ள பெண்ணின் உடலில் பல வெட்டுக்காயங்கள் காணப்படுகின்றன. காதல் உறவு தொடர்பான தகராறு காரணமாக இந்த படுகொலை இடம்பெற்றுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதன்படி சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். மரணித்தவரின் உடல் நீதவான் விசாரணையின் பின்னர் நகொடை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரை கைது செய்ய மத்துக்கமா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. கிறிஸ்தவ தேவாலயம் மீது துப்பாக்கிச் சூடு. துப்பாக்கிதாரி தொடர்பில் வெளியான தகவல். வாடிக்கையாளர்களை கொடூரமாக தாக்கிய ஹோட்டல் ஊழியர்களுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. தகராறு காரணமாக இளம்பெண் கழுத்தறுக்கப்பட்டு படுகொலை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.